காற்றில் கலந்துவிட்டார் கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி. திருடாதே படத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். உடன் முதலில் நாயகியாக ஒப்பந்தமானார் அபிநாயகி சரஸ்வதி சரோஜா தேவி. அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது தனது கனவு படமான நாடோடி மன்னன் படத்தை முடித்து வெளியிடுவதில் எம்.ஜி.ஆர். தீவிரமாக இருந்தார். நாடோடி மன்னன் படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடிகையாக பானுமதி நடித்து வந்தார். அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர். எம்.ஜி.ஆரும் அப்படியே. சில கருத்து வேறுபாடு காரணமாக நாடோடி மன்னன் படத்தில் இருந்து பாதியிலே பானுமதி விலகிக் கொள்ள கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் வரும் காட்சிகளில் வண்ணத்திலிருக்கும் நாயகியாக நடித்த முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் எம்.ஜி.ஆர். உடன் ஜோடி. நாடோடி மன்னன் பிரம்மாண்ட வெற்றி பெற்றதையொட்டி சரோஜா தேவி உச்சத்துக்கு சென்றார். ஏராளமான பட வாய்ப்புகள் குவிந்தது. எம்.ஜி.ஆர். சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்றவர்களுடன் நடித்து தமிழில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். அப்போதும் சரி எம்.ஜி.ஆர். அவர் மறைந்த பிறகும் சரி எந்த ஒரு மேடையிலும் சரோஜா தேவி என்னை வாழ வைத்த தெய்வம் என்று எம்.ஜி.ஆரை புகழ்ந்து பேசுவார். அதனால் எம்.ஜி.ஆரின் ஜோடியாகவே மக்கள் மனதில் பதிந்து விட்டார். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. நன்றி.